கரூர் மாநகராட்சி பகுதியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநகராட்சிக்கு உட்பட்ட இபி காலனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்த வாகனத்தில் பரப்புரை செய்த அவர் திட்டம் வகுத்து குடிநீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார். இதுவரைக்கும் குடிநீர் பற்றாக்குறை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இதுவரைக்கும் ஒரு நல்ல திட்டத்தை எடுத்துட்டு வந்து கரூர் மக்களுக்கு முழுவதுமாக வாரத்துல 7 நாள் குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இல்ல. வாரத்துல ஒரு நாளே குடிநீர் சரியாக வர்றதில்லை. அந்த குடிநீர் அப்படி வந்தாலும் அது சுத்தமான குடிநீராக இருக்கிறதில்ல. அடிப்படை தேவை மனிதன் உயிர் வாழ்வதற்கு குடிநீர் தான். அந்த குடிநீரை இதுவரைக்கும் எந்த அரசும் நல்ல ஒரு திட்டத்தை வகுத்து அதுக்கு அதை என்ன பண்ணணுங்கிறது இல்ல. கூட்டு குடிநீர் திட்டம் காவேரியிலிருந்து ராம்நாடு போகுது, திண்டுக்கல் போகுது, அங்க இருக்கிற மக்களுக்கு போகுது. இங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணியை கொடுக்கறதுக்கு இந்த அரசு ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வச்சா 60% கமிஷன் வாங்கிறாங்க. எப்படி திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.